الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقد قال صلى الله عليه وسلم في حديثه المبارك لا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده الذي يبطش بها ورجله الذي يمشي بها إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. ஆரிஃபின் படேஷா வலியுல்லா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நினைவு பெருநாளை முன்னிட்டு இங்கு நடக்கக்கூடிய இந்த பயான் மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இந்த பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி பேசுவது என்பது இது அல்லாஹ்வுடைய அருளை வரவைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இமாம் சுஃபியானே சௌரி என்ற ஒரு மகான் அவர்கள் அதிகம் இந்த விஷயத்தை சொல்வார்கள். பிதிக்ரி சாலிஹீன் தன்ஸீலுர் ரஹ்மா, நல்லோர்களை பற்றி பேசக்கூடிய சபையில், வழிமார்களை பற்றி பேசக்கூடிய சபையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்பதாக இமாம் சுஃபியானே சௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுவார்கள். ஒரு மிக பெரும் அறிஞர் அந்த அறிஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மா அன்ஃபஉ லில் கல்ப், உள்ளத்திற்கு மிக உகந்த விஷயம் எது? நம்முடைய மனிதனுடைய உள்ளத்திற்கு மிக பொருத்தமான விஷயம் எது என்பதாக ஒரு மகான்கிட்ட கேட்டபோது அந்த மகான் அற்புதமாக சொன்னார்கள், உள்ளத்திற்கு மிக பொருத்தமானது நல்லோர்களுடைய நினைவுகளை அசைபோடுவது, வழிமார்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது, இது உள்ளத்திற்கு உகந்த ஒன்றாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வழிமார்கள் அவர்கள் வாழ்ந்து ஒரு காலம் முன்னால் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் மறைந்திருந்தாலும் அவர்களை பற்றிய பேச்சின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறுகின்றன. ஆனால் உலகாதாய சிந்தனை கொண்ட மனிதர்கள் அவர்கள் உலகில் உயிரோடு இருந்தாலும் அவர்களை பார்க்கும் போது உள்ளங்கள் மரணிக்கின்றன என்பதாக ஒரு மகான் கூறுவார்கள். என்றோ வாழ்ந்து மறைந்தவர்கள் வழிமார்கள், அவர்களை பற்றி பேசும் போது நம்முடைய உள்ளங்கள், உயிரோடு இருப்பவரின் உள்ளங்கள் உயிர் பெறுகின்றன. அந்த உள்ளங்களில் ஒரு ஆன்மீக சக்தி உருவாகிறது. ஆனால் உலகாதாய சிந்தனை கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவர் இன்று ஹயாத்தாக இருக்கிறாங்க, ஆனா அவருடைய முகத்தை பார்க்கும் போது உள்ளத்தில் ஒரு விதமான வெறுச்சி உருவாகிறது என்பதாக சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சபை இது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய சபை. இங்கு சொல்லப்படக்கூடிய மார்க்க உபதேசங்கள், இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்வில் ஏற்று நாம் செயல்பட்டால் மட்டுமே அல்லாஹ்வுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சிறந்த விஷயம் எது? உலகத்துல ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியத்தில் மிக உயர்ந்த பாக்கியம் எது என்பதாக ஒரு மகான்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுதல். உலகில் இதற்கு நிகரான ஒரு பாக்கியம், இதற்கு நிகரான ஒரு சொத்து வேறொன்றில்லை என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுதல். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னா, சுவனவாதிகளுக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்துவிடும். அத்தனை இன்பங்கள் கிடைத்த பிறகு அவர்களுக்குள் ஒரு வெறுமை இருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய சுவனத்தில் வந்த அடியார்களே, நான் உங்களுக்கு செய்த பாக்கியங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருந்ததா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப சுவனவாதிகள் சொல்வார்கள், இறைவா, இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எங்களுடைய முகத்தை பிரகாசமாக ஆக்கினாய், இந்த நிம்மதியான சுவனத்தில் எங்களை தங்க வைத்தாய், இதைவிட வேறென்ன பாக்கியம் இருக்கிறது? அடியார்களே, இன்னும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. என்னுடைய பொருத்தத்தையும் நேசத்தையும் இன்றைய தினம் உங்கள் மீது நான் இறக்கி வைக்க போகிறேன். இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தையும் விசேஷ அன்பையும் அல்லாஹ் இறக்கி வைப்பான். சுவனவாதிகள் இதற்கு முன் அவர்கள் பெற்ற எல்லா பாக்கியங்களையும் மறந்து
அல்லாஹுடைய இந்த பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பேர் உபகாரமாக நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம்தான் அல்லாஹுடைய அன்பு என்பது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அன்பின் மூலமாக மட்டும்தான் ஒரு அடியான் மரணித்த பிறகு வாழ முடியும். இந்த இறை அன்பு, இறை நேசத்தின் மூலம் மட்டும்தான் ஒரு அடியான் மறைந்த பின்பாக வாழ முடியும். அதனால இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹுடைய அன்பு என்பது மிக உன்னதமான ஒரு பொருள் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம சில விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டிய அவசிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். மக்களில் பல பேர் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்களில் சிலரை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார். மக்கள்ல பல பேர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் மனிதர்களில் சிலரை அவன் நேசிக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்தல், நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது ஒரு புறம், ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிப்பது என்பது இது நேசத்தின் உச்சமாக இருக்கிறது. இதை அடைந்தவர்கள் தான் இறைநேசர்கள். இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலா, மக்களை நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அந்த அடியார்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கடந்த கால கவலையும் இருக்காது, எதிர்கால பயமும் இருக்காது. அந்த நேசத்தை பெற்றவர்கள் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். கடந்த கால கவலையோ எதிர்கால பயமோ அவர்களுக்கு இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவங்கள்ட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் இருந்தது. வாழும் நாளில் என்னை மட்டுமே நம்பி வாழ்ந்தார்கள், என்னை அஞ்சி அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது. அதற்கு நான் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் ரெண்டு உபகாரம், அவர்களை அச்சமற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் ஆக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத் பெருமானாருடைய காலத்தில் இறங்கியதை போன்றே இன்றும் இருக்கிறது, கியாமத் வரை இருக்கும். இந்த ஆயத்து மக்களை அழைக்கிறது. மக்களை, உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சியை நீங்கள் ஈமானை கொண்டும் இறை பயத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி செய்வதில்லை. ஆனால் அந்த அடியார்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் சொல்லுகிறான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இவ்வுலகிலும் சுப செய்தி இருக்கிறது, மறு உலகிலும் அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. இந்த வசனம் தற்போதும் நம்மிடத்தில் உரையாடுகிறது. ஆதலால் நாமும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுவதற்கு நேசரானவர்கள் எந்த பாதையை நோக்கி போனார்களோ, ஈமானுடைய தக்வாவுடைய எந்த பாதையை நோக்கி போனார்களோ அதே பாதையில் நீங்களும் வாருங்கள், என்னுடைய அன்பை நீங்கள் பெற முடியும் என்பதாக அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் இறை நேசர்களை பற்றி பல இடங்களில் பேசுகிறது. இறை நேசர்கள் யார்? நபிமார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை உம்மத்தில் யாரும் அடைய முடியாது. ஏன்னா நுபுவத் என்பது அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை போன்று மனிதனுடைய முயற்சியால் அடையக்கூடியதல்ல. நுபுவத் என்பது அல்லாஹ்வுடைய கொடுப்பினையால் கிடைக்கக்கூடியது நுபுவத். ஆனால் விலாயத் என்ற இறை நேசம் மனிதன் தன்னுடைய முயற்சியால் அடையக்கூடியது என்பதாக இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எனவே இறை நேசத்தை அடைவதற்கான வழியில் ஒரு நபர் முன்னேறும் போது அந்த நபர் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஃபரலான வணக்கங்களை எல்லோரும் செய்வார்கள். இது ஆரம்ப கட்ட அளவுகோல். ஒரு முஸ்லிமுக்கான ஆரம்ப இலக்கணம் ஃபரலான வணக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வணக்கத்தை தாண்டி உபரியான வணக்கங்களை யார் செய்கிறாரோ, எவ்வளவு உபரியான வணக்கத்தை செய்வாரோ அந்த அளவு ரப்பை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு நிலை வருகிறது, ஹத்தா உஹிப்பஹு, ரப்பு சொல்லுகிறான், அந்த அடியானை என்னுடைய நேசனாக நான் ஆக்கிக் கொள்ளுகிறேன். நான் நேசன் ஆக்கிட்டேன்னா என்ன பிரதிபலன் அவருக்குள்ள ஏற்படும் தெரியுமா? அவனுடைய பார்வை என் விருப்பத்தை தாண்டி எதையும் பார்க்காது, அவனுடைய நாவு என்னுடைய விருப்பத்தை தாண்டி எதையும் பேசாது, அவனுடைய செவி என் விருப்பத்தை தாண்டி எதையும் கேட்காது, அவனுடைய மொத்த உடல் சரீரமும் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் விரும்புவதை மட்டுமே அவனுடைய உடலில் இருந்து அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அந்த அளவு நான் அவனை நேசனாக்கிக் கொள்கிறேன். அவன் கை உயர்த்துவது தாமதம், என் நேசன் என்னிடத்தில் கேட்கும் வரை நான் ஏன் தாமதிப்பேன்? அவர் கை உயர்த்துவதற்கு முன்பாக அவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன். அவர் யாரிடத்தில் இருந்தாவது பயந்து விலகுவாரே ஆனால்
இறைவா இவர் மூலமாக என்னை பாதுகாத்து விடு இவர்கிட்ட அப்படின்னு அவர் சொல்ல தாமதம் தான் அவரை நான் அந்த நபர்கிட்ட பாதுகாத்துருவேன், இவன் எனக்குரியவன் என்பதாக இந்த நிலையை உம்மத்தில் எல்லோரும் அடைய முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மறைந்த நேசர்களை போன்று வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய சாராம்சம் என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் நிறைய இறைநேசர்களுடைய சரித்திரத்தை சொல்லி காட்டுறான். நபிமார்களை பற்றி பேசக்கூடிய குர்ஆன் இறை நேசர்களையும் சேர்த்து சேர்த்து பேசுகிறது. என்ன நாமெல்லாம் விளங்கணும், நுபுவத் இப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறானோ அதோட முடிஞ்சிருச்சு. அது மாதிரி நபிக்கு பின்னாடி நபி வரப்போறது இல்லை. அதனால விலாயத் இறை நேசம் என்பதும் என்றோ ஒரு காலத்துல முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்க கூடாது. இறை நேசர்கள் நபிமார்கள் காலத்திலும் இருந்தார்கள், பின் நாட்களிலும் இருப்பார்கள். கியாமத் வரை இந்த தொடர் இருந்து கொண்டே இருக்கும். விலாயத்துடைய தொடர் அதை உணர்த்துவதற்கு நபிமார்களுடைய சரிதை சொல்லும் நேரத்தில் அல்லாஹ் வழிமார்களுடைய சரிதையும் சொல்லி காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் என்பவர்கள் ஒரு இறைநேச பெண்மணி. அவர்கள் நபி அல்ல. காரணம், நுபுவத் என்பது ஆண்களை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு. எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, ஒரு இறைநேச பெண்மணி. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நடந்த அற்புதத்தை சொல்லி காட்டுகிறான். பருவ காலத்திற்கு அப்பாற்பட்ட பழங்களை மரியம் தன் முன்னால் வைத்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷ ஏற்பாடு செய்திருந்தான். கோடை காலத்தில் விளையக்கூடிய பழங்கள் இருக்கும், அதே மாதிரி குளிர்காலத்தில் உருவாகக்கூடிய விளையக்கூடிய பழங்கள் இருக்கும். மரியம் அவர்களுக்கு முன்பாக பல சீசனுக்கு அப்பாற்பட்ட பழங்கள் அது முன்னால் இருந்தது. மரியம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்தார்கள், வந்து கேட்டாங்க, மரியமே அன்னா லக்கி ஹாதா, இந்த பருவ காலத்திற்கு அப்பாற்பட்ட பழம் எல்லாம் உமக்கு எங்கிருந்து கிடைத்தது? உன் பொறுப்பாளன் நான் தானே, நான் வாங்கி கொடுக்காத போது இந்த பழங்கள் எங்கிருந்து கிடைத்தன? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்னன்னா, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இந்த பழங்கள் என்னுடைய அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு கிடைத்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னாங்க. இது ஒரு இறைநேச பெண்மணி, ஒரு வலியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் உதவி செய்த அந்த உதவியை குர்ஆன் சொல்லி காட்டுது. பருவ காலத்திற்கு அப்பாற்பட்ட பழங்களை அல்லாஹ் அற்புதம் என்ற அடிப்படையில் கொடுத்தான். ஆண் துணை இல்லாமல் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை என்ற அற்புதத்தை கொடுத்தான். எத்தனை கராமாத்துகள், எத்தனை அற்புதங்கள் அந்த இறைநேச பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் வழங்கியதை குர்ஆன் சொல்லி காட்டுது. இத்தனைக்கும் யார் அந்த காலத்தில் இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு இறை நேசரை, ஒரு நபியை சொல்லக்கூடிய அந்த நேரத்திலேயே ஒரு இறைநேச பெண்மணியை பற்றி சொல்லுகிறது. காரணம், நீங்கள் விளங்க வேண்டும், நபி என்பது நான் தேர்ந்தெடுத்தது, இந்த விலாயத் என்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது, அதையும் நான் உங்களுக்கு உங்களுடைய இபாதத் அடிப்படையில் நான் கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதி அடிப்படையிலே நபியுடைய சரித்திரத்துடனே அல்லாஹ் தஆலா ஒரு இறைநேசரையும் சேர்த்து சேர்த்து சொல்லுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் பேசுகிறது. அவங்க நபி. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. பல்கீஸ் என்ற அந்த பெண்மணி, அந்த பெண்மணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும். காரணம், அந்த பெண் ஒரு சூரியனை வணங்கக்கூடிய இறைவனுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி வந்த நேரத்தில் சுலைமான் நபி அவர்களுக்கு கடிதம் எழுதி அடிமணியை சொல்லுகிறார்கள். அந்த பெண் தயங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்தில் ஆலோசனை நடக்குது. அந்த பெண்ணை அப்படியே சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது? அந்த நேரத்தில் குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நபர், காலல்லதி ஐந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தின் ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர். அந்த நபர் சொன்னாரு, அனா ஆதிக பிஹி கப்ல அன் யர்தத்த தர்ஃபு, சுலைமான் அவர்களை உங்கள் கண் சிமிட்டி நீங்கள் திறப்பதற்கு முன்பாக நான் பில்கீசுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். அந்த நபர் யாருன்னா ஆசிம் இப்னு பல்கியா என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு இறை நேசர். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு இறை நேசர். சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். உடனே ஒரு இறை நேசரை பற்றியும் கூடவே பேசுகிறார். மூசா நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஹிதர் என்ற ஒரு இறை நேசரை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். ஹிதர் எப்படிப்பட்ட இறை நேசர்னா, மூசா நபிக்கு பல
ஞானங்களை அல்லாஹ் பெறுவதற்காக வேண்டி ஹிதர் என்ற இறைநேசரோடு பயணம் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை சொல்லி காட்டுகிறது. நான் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த இறை நேசம் என்பது இது கியாமத் வரை யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான வழிமுறைகள் எதுவெல்லாம் சொன்னார்களோ அதன் பக்கம் பாடுபடக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அன்பை தரக்கூடியவனாக இருக்கிறான், தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நேசர்கள் எப்படிப்பட்டவங்க, வழிமார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய தன்மைகள் என்ன, இதை நாம் ஒரு கணம் பார்வையிட கட்டாயம் நாம் அவசியப்பட்டிருக்கிறோம். இறை நேசர்களுடைய வழிமார்களுடைய முதல் பண்பு என்னன்னா, அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி இருப்பார்கள். வழிமார்கள், இறை நேசர்கள் கைருல்லாஹ் அல்லாஹ் அல்லாத அனைத்து படைப்பை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இருப்பார்கள். இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இதுதான் வழிமார்களுடைய முதல் அடையாளம். அவங்களுக்கு தன்னுடைய மனைவியை பற்றி எந்த பொருட்டும் இருக்காது. அந்த மனைவியுடைய கடமைகளை பூர்த்தி செய்வார்கள். ஆனால் அன்பு, இறை அன்பு மட்டுமே உள்ளத்தில் நிரம்பி இருக்கும். மனைவியுடைய அன்பு அதை விட கீழ்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு எந்த கட்டத்திலும் அது குறையாத அமைப்பில் இருக்கும். பொருளை பற்றி அவர்களுக்கு பெருசு கிடையாது. அவங்களுடைய உள்ளத்தில் அத்தனை விதமான துன்யாவுடைய விஷயத்தை விட்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். இவர்கள் தான் இறைநேசர்கள். துன்யா அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க, அபு துராப் அன்-நக்ஷபின்னு சொல்லி ஒருத்தர் மிகப்பெரிய மகான். அந்த அபு துராபை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாவிதன், ஒரு முடி திருத்தம் செய்யக்கூடிய நபரை கடந்து செல்கிறார். அபு துராப் அவரை பார்த்தவுடன், எனக்கு என்னுடைய முடியை திருத்தம் செய்ய முடியுமா, எனக்கு முடி அலங்கோலமாக இருக்கிறது, சற்று என்னுடைய முடியை நீங்கள் திருத்தி கொடுங்களே, முடியை வெட்டி விடுங்களேன்னு சொல்லி அந்த அபு துராப் அந்த முடி திருத்தக்கூடிய நாவிதன் கேட்டார். உடனே அந்த நாவிதன் சொன்னாரு, அமருங்கள், உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அபு துராப் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த பணியை செய்யுங்கள். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் இந்த பணியை கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காண்டி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் அல்லாஹ்வை முன்வைத்து இந்த முடி திருத்தக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொடுங்கள் சொல்றாங்க. அபு துராபுடைய இந்த வார்த்தையை கேட்டு அந்த நாவிதன் அவரை அமர வைத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அபு துராப் முடி வெட்டி கொண்டிருக்கும் போதே அந்த ஏரியாவுடைய கவர்னர் கடந்து செல்லுகிறார். அந்த கவர்னர் இந்த அபு துராப் அவர்களை பார்த்து இவர் யார் என்பதாக விசாரிக்கிறார். அப்ப சொன்னாங்க, இவர் அபு துராப், இவர் இப்பேற்பட்ட இறைநேசர்னு சொல்லி அறிமுகம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஆளுநர், உங்களிடத்தில் ஏதேனும் தங்க நாணயம் இருக்குதான்னு சொல்லி படையின் உடன் வந்தவர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே படையின் உடன் வந்தவர்கள் தங்களுடைய சில நாணயங்களை எடுத்து கொடுக்கிறாங்க. ஏறத்தாழ 1000 தங்க நாணயங்களை ஒரு பையில் போட்டு அந்த அபு துராபிடம் ஒரு நபர்கிட்ட கொடுத்து, அவர்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒப்படைச்சிருக்க, என்னுடைய அன்பளிப்பு என்பதாக சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஏரியாவுடைய கவர்னர் சொல்றாரு. அபு துராப் முடிவெட்டி முடித்தவுடன் ஒருவர் அந்த பணமுடிப்பை கொண்டு வருகிறார். உங்களுக்கு இது மன்னனுடைய அன்பளிப்புன்னு சொல்றாரு. அபு துராப் சொன்னாங்க, நாங்கள் உலகின் பக்கம் நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லை. 1000 தங்க நாணயங்கள் இருப்பதாக சொல்கிறீர்களே, அதை வைத்து நான் என்ன செய்வேன்? இதோ எனக்கு முடி திருத்தம் செய்து இந்த நபர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்ன உடனே அந்த நாவிதன் சொன்னாரா, 1000 தங்க நாணயங்களை கொண்டு நான் ஒரு நபருடைய முடியை அதற்காக வேண்டி சரி செய்தேன் என்றால் அவர் சாதாரண நபராக இருக்க முடியாது. என் வேலைக்குண்டான ஊதியம் அல்ல இது, எனவே இதை நான் வாங்க மாட்டேன் என்பதாக அவர் ஒப்படைச்சிடுறாரு. கடைசியாக இந்த இருவரும் வேண்டாம் என்று மறுத்த நேரத்தில் கொண்டு போய் அந்த மன்னர் ஆளுநர்கிட்ட கொடுக்கப்படுது. அவர் வருத்தத்தோடு சொன்னாரா, இறை நேசர்கள் உலகை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, ஆனால் உலகம் அவர்களை தேடி தேடி செல்கிறது ஏனோ அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர் வருத்தத்தோடு சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர் சென்று விட்டார். இறை நேசர்கள் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து துன்யாவை முழுக்க எடுத்து விடுவார்கள். உலகம் ஒரு பொருட்டல்ல அவர்களுக்கு. அந்த நிலையை அவர்கள் அடைவதற்காக வேண்டி அவர்கள் உலகை விட்டும் தங்களை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய அன்புகள், இதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல் காதிர் ஜைலானி ரஹிமஹுல்லாஹ் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய மிகப்பெரிய மகான் அவங்க. அந்த மகானுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய பணபலம் என்பது எவ்வளவு ஒரு உச்சத்தை அடைந்திருந்தது.
மிக பெரும் அவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகராக இருந்திருக்கிறார்கள் முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய பள்ளியில் அமர்ந்தவர்கள் முராக்கபா செய்து கொண்டிருக்கும் போது, அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நபர் ஓடி வருகிறார். அவர் வந்து சொன்னாரு, ஹதரத் அவர்களே, நம்முடைய அந்த கப்பல் மிக பெரும் பொருளாதாரத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த கப்பல் அது கவிழ்ந்து விட்டதாக தகவல் கிடைத்தது என்பதாக சொன்ன நேரத்தில் ஹதரத் அவர்கள் சற்று தன்னுடைய உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அவருக்கு பெரிய ஆச்சரியம், மிக பெரும் மூலதனம் கொண்டு வரக்கூடிய கப்பல் கவிழ்ந்து விட்டது என்பதாக சொல்லுகிறோம். அவர்கள் சற்றும் சலனம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார்களே, மிகப்பெரிய மகான் இடத்தில் நாம் என்ன கேள்வி கேட்பது? அவர் திரும்பி சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து மூழ்கியது நம்முடைய கப்பல் அல்ல, அது வேறொரு நபருடைய கப்பல் என்பதாக சரியான தகவல் வருது. உடனே ஹதரத்தை ஓடி வர்றார். அந்த நபர் வந்து சொல்லுகிறார், நம்முடைய கப்பல் சலாமத்தாக வந்தடைந்து விட்டது, அது நம்முடைய கப்பல் அல்ல, மூழ்கியது என்று சொன்ன நேரத்தில் முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மனதை சற்று உற்று நோக்குகிறார்கள். மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அவருக்கு வினோதமாக இருந்தது. இழந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், பெற்ற நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். என்ன இந்த வாசகத்துடைய கருத்து என்ன? நமக்கெல்லாம் ஒன்று கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஆனால் ஹதரத் அவர்கள் இழந்த அந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்களே. அவங்கள்ட்ட விசாரித்த போது ஹதரத் சொன்னார்களாம், நீங்கள் நம்முடைய கப்பல் மூழ்கியது என்று சொன்ன விஷயத்தை கேட்டு என்னுடைய மனதை உற்று நோக்கினேன். இந்த பெரும் பொருளாதாரம் அழிந்து விட்டதே என்று கொஞ்சமாவது என் மனதம் சலனமாகி விட்டதா, வருத்தப்படுகிறதா என்று பார்த்தேன். என்னுடைய மனம் வருத்தமடையவில்லை. அப்படிப்பட்ட மனதை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறினேன். பிறகு நீங்கள் நம்முடைய கப்பல் சலாமத்தாக வந்துவிட்டது என்பதாக சொல்லீர்கள். உடனே நான் என்னுடைய உள்ளத்தை மறுமுறை பார்த்தேன். பொருள் கிடைத்த காரணத்தினால் சந்தோஷம் மிகுதியாகிவிட்டதா என்று பார்த்தேன். என்னுடைய உள்ளம் அப்போதும் மகிழ்ச்சி பெறவில்லை. இழந்த நேரத்தில் வருத்தப்படவும் இல்லை, கிடைத்த நேரத்தில் மகிழ்ச்சியுறவும் இல்லை. எனவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். இறை நேசர்கள் துன்யாவுடைய விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து உலகத்துடைய அன்பு, உலகத்துடைய மோகத்தை தன்னுடைய மனதில் இருந்து அவர்கள் எடுத்துட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜா முஹைனுதீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சில நபர்களை பார்த்து சொன்னாங்களா, அன்தும் வ அஹ்லுல் அர்தி இந்தி கல் பக்தி, நீங்களும் துன்யாவுடைய மக்கள் எல்லோரும் என்னுடைய பார்வையில் கரப்பாம்பூச்சியை விட வெறுப்பானவர்கள் சொன்னாங்க. உலகாதாய மக்களை பார்த்து சொன்னார்கள். துன்யாவை கட்டிக்கொண்டு அழக்கூடிய நபர்களை பார்த்து ஹஜா முஹைனுதீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, அன்தும் வ அஹ்லுல் அர்தி இந்தி கல் பக்தி, நீங்களும் துன்யாவை கட்டிக்கொண்டு அழக்கூடியவர்களும் என்னுடைய பார்வையிலே ஒரு கரப்பான் பூச்சியை விட நீங்கள் வெறுப்பானவர்கள் என்பதாக ஹஜா முஹைனுதீன் சொன்னார்களா. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம யோசிக்கணும். நம்முடைய இந்த இறைநேச செல்வர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் பாக்கியம் என்னவென்றால், துன்யாவை தன்னுடைய அந்த ஆசையை உள்ளத்திலிருந்து அவர்கள் எடுத்தார்கள். ஹாஜா ஃபரீதுத்தீன் அல் அத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி பிரபல்யமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு ஆரம்ப நாட்களில் அவர்களுடைய நிலைமை வேறு, பின்னாட்களில் அவர்கள் மிக பெரும் ஒரு மகானாக மாறினார்கள். ஹாஜா ஃபரீதுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அத்தர் கடை வச்சிருந்தாங்க, ஒரு நறுமணம் விற்கக்கூடிய கடைகள் வச்சிருந்தாங்க. அந்த அத்தர் கடைக்கு ஒரு நாள் ஒரு பரதேசியுடைய தோற்றத்தில், ஒரு ஏழையுடைய தோற்றத்தில் ஒருத்தர் வந்தார். வந்த நபர் என்ன செஞ்சாருன்னா, அத்தர் அந்த பாட்டில்களை எல்லாம் ஒரு முறை உற்று நோக்கினார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அத்தர் வாங்காம திரும்பினார். இந்த கடைக்கு உரிமையாளராக இருந்த ஃபரீதுத்தீனுக்கு அவர்களுக்கு கோபம். என்னடா வந்தாரு, ஏதாவது ஒன்று விளக்கம் கேட்கணும், பொருளை வாங்கணும், அல்லது எந்த அத்தர் எப்படி இருக்குன்னு தடவையாவது கேட்கணும். எதுவும் இல்லாம திரும்பி போயிட்டாரு. மறுநாள் வந்தார் அவர். அதே அந்த பரதேசியுடைய ஒரு கோலத்திலே ஒரு நபர் வருகிறார். வந்த அந்த நபர் மீண்டும் அந்த கடைக்குள் வந்து ஒவ்வொரு பாட்டிலாக பார்த்து இது எவ்வளோ இது எவ்வளோன்னு கேட்டாரு. வாங்காமல் திரும்பி விட்டார். கடைக்காரர் ஃபரீதுத்தீன் அவர்களுக்கு கோபம் சற்று தலைக்கேறியது. மூன்றாவது நாளும் இது போன்றே வந்தார். வந்து பாட்டிலை எல்லாம் உற்று நோக்கினார். அவர் நின்று விட்டு போவதற்கு முன்பாக கையை பிடித்து, தினந்தோறும் வருகிறாய், பார்த்து விட்டு செல்லுகிறாய், இது என்ன பார்வை கூடமா இது? நீ வாங்க வேண்டாமா? ஏன் அப்படி உற்று நோக்குகிறாய் அப்படின்னு கேட்ட நேரத்துல அந்த ஏழ்மையான எளிமையான தோற்றத்தில் இருந்த அந்த நல்லடியார் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபரீதுத்தீன் அவர்களே,
உங்களுடைய உயிரானது இந்த இத்தனை பாட்டில்களுக்கு மத்தியில் அகப்பட்டு உங்க உயிர் எப்படி வெளியேறும் என்பதாக நான் யோசித்து பிரமித்து நிற்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா உங்களுக்கு புரியல என்ன சொல்ல வருகிறீர்? அதாவது ஒவ்வொரு பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இடம் உங்கள் மனதில் இருக்கிறது. நீங்க கடை வைத்திருக்கக்கூடிய நபரை கேட்டால் தெரியும் எந்த இடத்துல எந்த மருந்து வச்சிருக்கிறாரு. மருந்து கடை உரிமையாளருக்கு தெரியும், செப்பல் கடை உரிமையாளருக்கு தெரியும், எந்த ரேக்ல எந்த செருப்பு வச்சிருக்கிறாருன்னு தெரியும். செருப்புக்கள் அங்கே இல்லை, அவருடைய மனதில் இருக்கிறது. மாத்திரைகள் அங்கு இல்லை, அவருடைய மனதில் இருக்கிறது. இப்படி இந்த அத்தர் பாட்டில்ல எது எவ்வளவு தொகைங்கிறது பாட்டில் இங்கு இல்ல, உன்னுடைய உள்ளத்துல இருக்குது. துன்யாவுடைய மோகத்தில் இவ்வளவு சிக்கி இருக்கக்கூடிய நீ உன்னுடைய உயிர் வெளியேறும் நேரத்தில் எப்படியெல்லாம் சின்ன பின்னப்பட்டு இந்த பாட்டில்களில் சிக்கி வெளியேறும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாரு. உடனே கோபத்துல சொன்னாரு, உங்களுக்கு எப்படி ரூஹு போகுமோ அந்த மாதிரிதான் எனக்கும் போகும், நீங்க இன்னும் புதுசா பேசுறீங்கன்னு சொன்ன உடனே அந்த நபர் சொன்னாரா, அந்த இறைநேசர் அவர் நல்லடியார் சொன்னாரா, எனக்கு எப்படி ரூஹு போகும் என்று நீ கேட்கிறாயா? இதோ நீ என்னை பார்த்து கொண்டே இருன்னு சொல்லி அவருடைய கடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரத்தின் கீழ் ஒரு முசல்லாவை விரித்தார். 2 ரக்காத் தொழுதாரு. தொழுதுட்டு அவர் அப்படியே கரை வைத்து ஒருக்கணித்து படுத்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, இறைவா உன் பெயரால் மரணிக்கிறேன் என்ற வார்த்தையை நிறுத்தினார். அவர் மரணமாயிட்டார். நீண்ட நேரம் ஆயிற்று. ஃபரீதுத்தீன் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன இந்த நபர் நம்மள்ட்ட சொல்லிட்டு போனாரே, எந்திரிக்க காணுமே. நேரா போய் அவர் எழுப்பி விட்டா, அவர் எந்திரிக்கல, அவர் ரூஹ் போயிடுச்சு. உடனே ஃபரீதுத்தீன் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் உள்ளத்துல போட்டா, அவருக்கு எப்படி இலகுவாக உயிர் பிரிந்தது. ஆனால் நீ துன்யாவை இவ்வளவு மனதில் வைத்திருக்கிறாய், இந்த பாட்டில், இந்த அத்தர், இவ்வளவு காசு, இது உன்னுடைய மனதில் இவ்வளவு குடிகொண்டிருக்கிறது. அவருக்கு இலகுவாக ரூஹ் போனதை போன்று உனக்கு போகாது. அல்லாஹ் உள்ளத்துல ஏற்படுத்தினா. உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அந்த துன்யாவுடைய விஷயத்தை விட்டு வெளியேறி அவர்கள் இறைநேசராக மாறி பின்னாட்களில் ஹாஜா ஃபரீதுத்தீன் அல் அத்தார் ரஹிமஹுல்லாஹ், நறுமண வியாபாரி ஃபரீதுத்தீன் என்ற அந்த இறைநேச செல்வராக மாறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலை உருவாகும் போது துன்யாவுடைய அத்தனை விஷயம் உன்னுடைய மனதில் குடிகொண்டிருக்குமானால் அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. எனவே இறை நேசர்களுக்கான முதல் அடையாளம் அவர்கள் உலக ஆசாபாசங்கள், மோகங்கள், உலகத்துடைய அந்த கேளிக்கைகளை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இருப்பார்கள். வழிமார்களுடைய 2வது முக்கிய பண்பு, அவர்கள் ஷரியத் சுன்னத்தை வலுவாக பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷரியத் சுன்னத்தை ஆழமாக வலுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு நபர் அவர் அந்தரத்தில் ஆகாயத்தில் பறக்கிறார் என்றால் அவரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஒரு நபர் தண்ணீர் மீது நடக்கிறார் என்றால் அவரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். அவர் இறைநேசரோ என்று நீங்கள் பிரமிப்படைந்து விட வேண்டாம். அவர் ஷரியத் சுன்னத்தை 100% பின்பற்றுகிறாரா என்று பாருங்கள். அதை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் இறைநேசத்தை பெற முடியுமே தவிர வெறுமனே வித்தை காட்டுவதன் மூலம் அவர் இறைநேசத்தை அடைய முடியாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள், ஷரியத் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நபர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும். அவர்கிட்ட அற்புதங்கள் வெளிப்பட்டாலும் சரி, அற்புதம் எதுவுமே வெளிப்படவில்லை என்றாலும் சரி, ஷரியத்தை வலுவாக பிடிப்பதே ஒரு பெரிய அற்புதம் என்பதாக சொன்னார். இமாம் ஜுனைதுல் பகதாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட ஒரு 12 ஆண்டு காலம் ஒரு சீடர் இருந்தார். 12 வருஷம் இருந்தார். திடீரென்று ஒரு நாள் வந்தாரு, இமாம் ஜுனைத் அவர்களே, எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் உங்களுடைய திருச்சபையிலிருந்து நான் வெளியேற நினைக்கிறேன், அனுமதி கொடுங்க, இந்த உங்களுடைய கான்காவிலிருந்து நான் வெளியேற நினைக்கிறேன் சொன்ன உடனே ஜுனைதுல் பகதாதி கேட்டாங்க, ஏன் அதற்குள் ஏன் புறப்படுகிறீர்? நீங்கள் நிறைய கற்க வேண்டி இருக்கிறது, அதற்குள் ஏன் செல்லுகிறீர்? அந்த சீடர் சொன்னாரா, ஜுனைத் அவர்களே, இறைநேசர்கள் என்றால் பல அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அந்தரத்தில் பறப்பார்கள், தண்ணியில் நடப்பார்கள், இப்படியெல்லாம் அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துவார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு உங்கள் சமூகத்திற்கு வந்தேன். நீங்கள் இத்தனை நாட்கள் நான் இருந்து விட்டேன், உங்கள்ட்ட ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கல, அதனால எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் புறப்படுகிறேன்னு சொல்லி சொன்ன நேரத்துல ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, தோழரே, இந்த 12 ஆண்டு காலம் நான் ஜமாஅத்துடைய தொழுகையை தவற விட்டு பார்த்தாயா? 12 ஆண்டு காலம் ஜமாஅத்துடைய தொழுகையை நான் தவற விட்டு நீ பார்த்தாயா?
சுன்னத்திற்கு மாற்றமான ஏதேனும் செயல் என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு பார்த்தாயா? அவர் சொன்னார், இல்லை. ஜுனைதுல் பகதாதி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் இறைநேசத்திற்கான அடையாளம். இறை நேசர்கள் அவர்கள் மார்க்க சட்டங்களை வலுவாக பிடித்து பின்பற்றுவார்கள். அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அடிப்படையே தவிர வெறுமனே இந்த வித்தைகள் எல்லாம் இது இறைநேசர்கள் விரும்பி செய்வதல்ல. அவர்கள் இதை செய்யக்கூடியவர்களும் அல்ல. திடீரென்று தானாக வெளிப்பட்டு விடும் அற்புதங்கள் எல்லாம் அது தானாக அவர்களிடமிருந்து வெளிப்படுமே தவிர அவர்கள் வேண்டி விரும்பி செய்வது என்பது ஷரியத் சுன்னத்தை தான் அவர்கள் மனமாற பின்பற்றி அதை வெளிப்படுத்துவார்கள். எனவே நீ இங்கு இருக்க தகுதியற்றவர், நீ புறப்பட்டு விடும் சொல்லி ஜுனைதுல் பகதாதி ரஹிமஹுல்லாஹ் அந்த நபரை அனுப்பி வைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இறை நேசர்கள் ஷரியத் சுன்னத்தை முழுக்க பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் நேசர்கள் யார் தெரியுமா? இதா ருக்கிரல்லாஹ், அவர்களை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்கள் உள்ளத்தில் உதிக்க ஆரம்பித்து விடும். அவனை பற்றிய நினைவு உங்களுக்குள் ஓட ஆரம்பித்து விடும். அந்த அளவு அவருடைய முகங்களுடைய பிரகாசம், அவங்க திக்ர் செய்து செய்து அவர்களுடைய உடல் தோற்றங்கள் அதுவெல்லாம் அல்லாஹ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்களா, இரவு தொழுகை தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜுத் தொழுகை தொழுறவங்க அவங்களுடைய முகத்தில் ஒரு விதமான பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அந்த பிரகாசத்தை பார்த்தவுடன் பாவம் செய்பவர்கள் கூனி குறுகுவார்கள். ஆக இந்த ஒளியை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, இவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு அச்சமாக இருக்குது. அப்ப ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நேரத்துல அவர்களுக்குள் அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவான். தன்னுடைய சிந்தனை அவர்களுடைய முகத்தில் தென்படும். பல மகான்களை பற்றி கேள்விப்படுகிறோம், அவங்களுடைய முகத்தை பார்த்து பல லட்ச மக்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஹாஜா முஹைனுதீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலாவில் 3 ஆண்டுகள் ஹதீஸுடைய பாடம் நடத்திட்டு மதீனால இருந்து அஜ்மீர் ஷரீஃப்க்கு வர்றாங்க. அந்த மதீனாவில் இருந்து அஜ்மீருடைய அந்த பயணத்தில் வழிநெடுக்க 80,000 நபர்கள் ஹாஜா முஹைனுதீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து மட்டும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். வேறு பெரிய உபதேசங்கள் அல்ல, அவங்களுடைய முகத்துடைய தோற்றம், அவங்க ஷரியத்தை பின்பற்றிய அந்த சுன்னத்தை பின்பற்றிய அந்த நூரானியத் பிரகாசம் அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுது. இதை பார்த்த நபர்கள் இவர்களை நாம் எப்படியாவது பின்பற்ற வேண்டும் என்று 80,000 நபர்கள் இஸ்லாம் ஏற்றதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறைநேசர்களுடைய முக்கியமான அடையாளம் அவர்கள் ஷரியத் சுன்னத்தை வலுவாக பின்பற்றுவார்கள். இதில் சமரசமே இருக்காது. ஒரு முறை அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கனவில் ஷைத்தான் தோன்றி ஒரு நல்ல பக்திமான் போன்ற ஒரு தோற்றத்தில் வந்து ஒரு ஓசையில் கூப்பிடுகிறான். அப்துல் காதிர் அவர்களே, இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு எதுவெல்லாம் ஷரியத் ஹராமாக்கி இருக்கிறதோ அதெல்லாம் ஹலால். நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன், நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன். எனவே உங்களுக்கு நான் எதெல்லாம் ஹராமாக்கி இருந்தனோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால். நான் அந்த சிறப்பு சலுகை உங்களுக்கு வழங்கிட்டேன். உடனே அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஓ விரட்டப்பட்ட ஷைத்தானே, ஓ விரட்டப்பட்ட ஷைத்தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு ஹலால் ஹராமுடைய உறுதியான அளவுகோல் முடித்து விட்டது. எனவே நீ யார்? அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்கு உனக்கு என்ன அனுமதி இருக்கிறது? எனவே இது ஒன்று போதும், நீ ஷைத்தான். ஏன்னா ஷரியத்துல யாருக்கும் என்ன கிடையாதுன்னா இந்த விதிவிலக்குகள் வழங்கப்படல. இவர் இந்த நிலை அடைஞ்சிட்டாரு, அதனால இவருக்கு மார்க்கம் ஹராமாக்கியதெல்லாம் ஹலால் ஆயிரும், எந்த விதத்திலும் இல்ல. ஷரியத்து தான் கியாமத் வரைக்கும், அதுல மாற்றங்கள் செய்ய முடியாது. அதனால நீ ஷைத்தான், ஓடிவிடு என்பதாக விரட்டிய போது ஷைத்தான் சொன்னானா, இதே வார்த்தையை சொல்லி 40 பேரை நான் வழிகெடுத்து விட்டேன், அவர்கள் எல்லாம் ஹராமை ஹலால் என்று நினைத்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் உங்களை என்னால் வீழ்த்த முடியவில்லைன்னு சொல்லி ஓடிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இறை நேசர்கள் ஷரியத் சுன்னத்தை வலுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. 3வது இறை நேசர்களுடைய முக்கியமான பிரதானமான பண்பு என்னன்னா, இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை. துன்யாவில் குறைவு கிடைத்தாலும் சரி, நிறைவாக கிடைத்தாலும் சரி, அவங்களுடைய மனம் ஒரு திருப்தியுற்ற நிலையில் இருக்கும். அவங்கள்ட்ட முறையீடுகள் வராது. எனக்கு போதவில்லை, பத்தவில்லை, இந்த முறையீடுகள் இருக்காது. அவர்கள் மனதார அதில் பொருந்தியவர்களாக இருப்பார்கள்.
பல மகான்கள் உணவுக்கு ஒன்றுமில்லை என்றாலும் கூட அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு அந்தந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மகான்கள் ஏழைகளாக ஒன்றுமில்லாதவர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. அவர்கள் முறையிட்டது கிடையாது. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அவர்களை பற்றி இருந்திருக்கிறாங்க. மிக பெரும் மகான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நெருப்பில் போடப்பட்டு உயிரோடு தப்பித்து வந்த ஒரு நபர் அபு முஸ்லிம் அல் ஹவுலானி. அவர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து எப்படி அல்லாஹ் பாதுகாத்தானோ அது மாதிரி அபு முஸ்லிம் அல் ஹவுலானி இந்த உம்மத்தை சேர்ந்தவர். அவரும் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார், ஆனால் உயிரோடு எழுந்து வந்து விட்டார். அப்பேற்பட்ட உயர்தரத்தை அடைந்த அந்த மகான் ஒரு முறை வீட்டுக்கு வந்தாங்க. மனைவிட்டு கேட்கிறாங்க, உணவுக்கு ஏதேனும் ஏற்பாடு இருக்கிறதா? மனைவி சொன்னாங்க, ஏதாவது கோதுமை வாங்கி வாருங்கள், வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்ப அபுல் முஸ்லிம் கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது திரகம் இருக்கிறதா, பணம் காசு எதுவும் இருக்கிறதா? அந்த பெண்மணி ஒரே ஒரு திரகம் இருக்கு என்பதாக சொல்லி அந்த திரகத்தை கையில கொடுத்து ஒரு பையன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அபு முஸ்லிம் கடை தெருவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு யாசகர் வந்தார். சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு, ஏதாவது யாசகம் கொடுங்க. அந்த ஒரு திரகத்தையும் அபு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கையில ஒப்படைச்சிட்டாங்க. வெறும் பையை எடுத்துக்கொண்டு கடைவீதி போனார்கள். மனம் தாங்க இயலவில்லை. நமக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறது, நாம் பொருந்திக் கொள்வோம். ஆனால் மனைவி கேட்டால் என்ன செய்வது? உடனே அபு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த பையில அங்கு சில மண்ணை அள்ளி போட்டு விட்டு சில அந்த மரத்தூள்களையும் அள்ளி போட்டு அந்த பையை கொண்டு வந்து வீட்டுக்குள் தெரியாமல் வைத்துவிட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவா, நீதான் அத்தனையும் சாதிக்கக்கூடியவன், உன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் மிகைத்தது. இறைவா, நான் மண்ணை கொண்டு வந்து வைத்துவிட்டு வந்து விட்டேன், உன்னுடைய விருப்பம், அதை நீ கோதுமையாக மாற்ற முடியும் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்து கொண்டிருக்கிறாங்க. சாயந்தரம் முழுக்க உணவுக்காண்டி வீட்டுக்கு வரவே இல்லை. அங்க மனைவி அந்த பையை திறந்தாங்க. அந்த பையில கோதுமை இருந்தது. தன்னுடைய தேவைக்கு தகுந்த ரொட்டியை சுட்டு விட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கணவன் வருவார் என்பதாக. அபு முஸ்லிம் தயங்கி தயங்கி வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் மேல் உள்ள நம்பிக்கை, இறைவன் பசியாக வைக்க மாட்டான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மனைவி பரிமாறுகிறார்கள். அவர்கள் எதுவும் பேசாமல் அப்படியே அல்லாஹ்வுடைய அந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. ரப்பு கொடுத்த உணவு இது. அப்படியே அதை உண்டு விட்டு கடைசியாக மனைவிட்டு சொன்னாங்க, நான் வாங்கி வந்து வைத்ததோ, நான் எடுத்து வந்து வைத்ததோ மணல், ஆனால் ரப்பு அதை கோதுமையாக மாற்றிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நேசர்கள் அவர்கள்ட்ட பலவிதமான கோணங்கள் இருக்கும். சில நேரம் அவர்கள் துன்யாவை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருப்பான், அவர்கள் உள்ளத்தில் துன்யா இருக்காது. சில நேரங்களில் மிக ஏழ்மையாக இருப்பார்கள், அவங்கள்ட்ட முறையீடுகள் இருக்காது, பற்றவில்லை போதவில்லை என்ற குறையீடுகள் இருக்காது, அவர்கள் திருப்தியுற்று இருப்பார்கள். இப்ப இறைநேசர்களுக்கான மூன்றாவது முக்கிய அடையாளம், துன்யாவுடைய விஷயத்தில் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை பொருத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள், சலனமற்ற உள்ளத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இறைநேசர்களுடைய முக்கியமான அடையாளம், மனோ இச்சையை வென்றவர்கள் தான் இறைநேசர்கள். தன்னுடைய மனோ ஆசை, மனோ இச்சையை வென்றெடுத்தவர்கள் தான் இறைநேசர்கள். இவ்வளவு தக்கீக்குல் அலைஹில் சொல்லி ஒரு மகான் சொல்றாங்க, நான் ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும், ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், மறுமையில் என்னுடைய ரப்பிட்ட பதில் சொல்வதற்கான என்ன என்கிட்ட வாய்ப்பு இருக்குது, இதை யோசித்து விட்டு தான் நான் பேசுவேன், இதை யோசித்து விட்டு தான் நான் செயலில் இறங்குவேன். ஒரு சின்ன வார்த்தைங்க, வார்த்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக என்னுடைய அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் இந்த வார்த்தை விஷயத்தில் சொல்லுவேன் என்பதை யோசிப்பேன். பதில் சொல்ல முடியலன்னா நான் பேச மாட்டேன். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, சின்ன செயல், இன்னைக்கு பல செயல்களை நாம செய்யறோம், ஆனால் இவ்வளவு தக்கீக்குல் அலைஹி சொல்றாங்க, அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி சின்ன காரியம், அல்லாஹ்ட்ட இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் கேட்பானே, பதில் இருந்தால் நான் அதை செய்வேன், அதற்கான பதில் இல்லை என்றால் தவிர்த்து கொள்வேன். என்னுடைய மனம் உந்துகிறது, என்னுடைய மனம் ஆசைப்படுகிறது, அதனால நான் இதை செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற என்னுடைய நடவடிக்கை கிடையாது. என்னுடைய மனதை வென்றெடுத்தவர்கள் தான் இறைநேசர்கள். 40 ஆண்டு காலம் ஒரு நபர் 40 ஆண்டு காலம் என் வார்த்தையை சொல்லிவிட்டு நான் வருத்தப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொன்னோம்? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்த்துல சகஜமா திட்டி விடுகிறோம், எத்தனை பேருக்கு நம்ம வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறோம். கொட்டிய வார்த்தையை அல்ல முடியாது என்ற அடிப்படையில சொன்ன பிறகு நாம் யோசிக்கிறோம், ஆகா இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே, இதை பேசாமல் இருந்திருக்கலாமே என்று வருத்தப்படுறோம்ல. 40 ஆண்டு காலங்கள்
ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதை ஏன் சொன்னோன்னு வருத்தப்படக்கூடிய நிலை எனக்கு இதுவரைக்கும் உருவாகலன்னு சொல்றாங்க. காரணம், மனோ இச்சை அடிப்படையில் பேசுபவர்கள் அல்ல. சொற்களை கூட நாங்கள் இறை திருப்தியை முன்வைத்துதான் வாயை திறப்போமே தவிர யதார்த்தமாக கொட்டுவது எங்களுடைய பழக்கம் அல்ல என்பதாக இதற்கும் பயிற்சி பெற்று மனதை வென்றெடுக்கிறார்கள். இமாம் சிர்ரி சிக்கத்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு கேரட்டோட இனிப்பை கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும்னு 40 வருஷம் என் மனசு ஆசைப்பட்டு இருக்குது. ஆனால் மனம் ஆசைப்பட்டால் செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்துல இன்னும் நான் சாப்பிடலன்னு சொன்னாங்க. 40 ஆண்டு காலம் ஒரு கேரட்டோட கொஞ்சம் இனிப்பை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் அதை சாந்தப்படுத்துகிறேன். நீ சொல்லி நான் கேட்பது என்ன பழக்கம் கிடையாது. எனக்காக ரப்பு இதில் ஏதேனும் ஒரு வழியை ஏற்படுத்துவானே ஆனால் நான் யோசிக்கிறேன். ஆனால் நீ விரும்பிய பின்னால் நான் செய்ய மாட்டேன். 40 ஆண்டு காலம் ஒரு சாதாரண ஒரு பொருளுங்க. இன்னைக்கு நாம எதை யோசித்து செய்கிறோம்? நம்முடைய மனம் என்ன உந்துகிறதோ நாம் நம்முடைய மொத்த கடிவாளத்தை நம்முடைய நஷ்டம் கொடுத்திருக்கிறோம். அந்த மனம் நம்மை எங்கு இழுத்து செல்கிறதோ, மனோ ஆசை எங்கெல்லாம் நம்மை இழுத்து செல்கிறதோ நாம் தலையாட்டி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும்? இந்த மனோநிலை நம்மகிட்ட இல்லை. ஆனால் மகான்கள் யோசித்து யோசித்து செயல்படுவார்கள். இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சஹருடைய நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடந்து போற ஒருத்தருக்கு ஆச்சரியம். அவர் கேட்டே விட்டாரு, ஹசன் அவர்களே, சஹர் நேரத்தில் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க தொழுணும்ல, நீங்க என்ன இந்த நேரத்தில் இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க? இமாம் ஹசன் பஸரி என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? நான் உது செய்து விட்டேன், தொழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் தூங்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறது. என்னுடைய மனம் தூங்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறது. நான் தொழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நாங்கள் மனதுக்கு வழிபட்டு பழகியவர்கள் அல்ல. இதோ தொழுகிறேன் என்பதாக நான் மனதோடு போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனதோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு நீயத் சரியான எண்ணம் வர வேண்டும். இறைவா, உன் திருப்தியை முன்வைத்துதான் இதை செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் நான் தொழாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போராடி கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டத்தின் உச்சத்தை அடைந்து என் ரப்பு என் உள்ளத்துல என்னத்தை போடுறானா நான் தொழ போறேன்னு சொன்னாங்க. பாருங்க, தொழுகையில் கூட அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அவனுடைய திருப்தியை முன்வைத்து செய்கிறோமா? இல்ல 4 பேர் தொழுகிறனால தொழுகிறோம், இல்ல இப்படி கேட்டுருவாங்களே. இன்னைக்கு நிறைய நபர்கள், வயோதிகர்கள் வீட்டுல நோன்பு வைக்கிறாங்க. ஏன்னா கேட்டக்கூடாது, நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. ஏன் கேட்டக்கூடாது? நம்முடைய சின்ன பிள்ளைகள், மத்த போற பிள்ளைங்க நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டா என்ன செய்யறதுங்கிற அச்சத்துல நோன்பு வைக்காதவங்க கூட நோன்பு வைக்கிறாங்க இந்த ஒரு காரணத்துல. அப்ப இபாதத்தை கூட என் மனம் சொல்லுகிறது, அல்லது 4 பேர் இப்படி விரும்புவாங்க, இல்ல வணக்கத்தையும் அல்லாஹ் விருப்பத்தின் அடிப்படையில், ரப்புடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் செய்வேனே தவிர என் இஷ்டத்திற்கு நான் செய்ய மாட்டேன் என்பதாக சின்ன சின்ன விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில உருவாக்கியவர்கள் தான் இறைநேசர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேசர்களுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறாங்க. அவர்கள் படைப்பினங்கள் மீது அதீத அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். படைப்பினங்களுடைய அன்பு உள்ளத்தில் இருக்காது, ஆனால் எல்லா படைப்புகள்கிட்டையும் மிக அதிக பாசம் கொண்டவர்களாக, மிக அதிக உபகாரத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அறிஞர் முஹைதீன் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ், இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு நபர் விறகு கட்டை தன்னுடைய தலையில சுமந்து கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு முள்ளு குத்திருச்சு அவருடைய காலில். இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தவங்க வேகமாக ஓடி வந்து அவருடைய முள் தைத்த அந்த காலை தானாக தூக்கி அவர்கள் அந்த முள்ளை லேசாக எடுத்துவிட்டு அவருடைய வலியக்கூடிய ரத்தத்தை துடைத்து விட்டு, உனக்கு வலிக்கிறதா, உனக்கு வலிக்கிறதா என்பதாக அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். முள்ளை எடுத்து விட்டேன், நீ கலங்காதே, முள்ளை எடுத்து விட்டேன், நீ கலங்காதே. ஒரு விறகு கட்டை சுமந்திருக்கக்கூடியவருடைய காலில் தைத்த முல்லை இப்னுல் அரபி என்ற ஒரு பெரிய மகான், இறைநேச செல்வர், அவர் எடுத்து விட்டு என்ன செஞ்சார் தெரியுங்களா? இரவு முழுக்க தொழுதாரு. தொழுது அல்லாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு, அல்லாஹ், என்னுடைய வணக்கம் உன் முன்னால் வைப்பதற்கு தகுதியற்றது, நான் குறையான வணக்கங்களை செய்கிறேன். இதுவும் காலையில் ஒரு நபருடைய காலில் தைத்த முல்லை எடுத்தேன் இறைவா, அந்த நபருடைய வலியை நான் நீக்கிவிட்டேன் இறைவா, மறுமையுடைய நிரந்தர அந்த சிரமத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயா. இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் எதற்காண்டி துவா செய்கிறாங்க?
அவர்கள் ஒரு படைப்பினத்தின் மீது செய்த ஒரு பரிவு, ஒரு பாசம், அந்த பாசத்தை முன் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்க, என்னுடைய வணக்கம் ஒன்றும் இல்லை, இதோ இந்த அடியானுடைய வழியை போக்கி இருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய வழியை நீ போக்கிருன்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு இதை விட நம்ம கேள்விப்பட்ட ஆச்சரியமா இருக்கும். அதற்கு அலி ரலியல்லாஹுடைய வழித்தோன்றல் உள்ள ஸைனுல் ஆபிதீன் என்ற மிகப்பெரும் மகான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, அவர்கள் இறந்து அவர்களை குளிப்பாட்டும் நேரத்துல முதுகெல்லாம் ஒரு தழும்பாக இருக்கிறது, முதுகெல்லாம் தழும்பு. என்ன நடந்தது? யாரும் இவரை கசையடி அடித்தார்களா? அப்படி எதுவும் நடக்கவில்லையே, ஏன் இவர்களுடைய முதுகெல்லாம் தழும்பாக இருக்கிறது? அப்ப விசாரிக்கிறார்கள், என்ன காரணம்? ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு ஏன் இப்படி ஒரு வடுக்கல் இருக்கிறது முதுகிலே? அப்ப கேட்டா சொன்னாங்களா, பல நபர்கள் தகவல் சொல்றாங்க, இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் உணவு மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து வருவார். ஒவ்வொரு வீடுகளாக கதவை தட்டி, இதோ வைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளான உங்களுக்கு என்னுடைய அன்பளிப்பு என்பதாக தெருவில் உள்ள மஹல்லாவில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் சுமந்து 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 கொண்டு சென்று அவர்களுடைய முதுகெல்லாம் தழும்பாகிவிட்டது. அந்த தழும்புதான் அவர்களை குளிப்பாட்டும் நேரத்தில் தென்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேச செல்வர்கள் மக்கள் மீது அதீத அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள், பரிவு கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன் மக்களை தாண்டி பிராணிகள் மீது கூட அவர்களுடைய அன்பு நீடித்திருக்கும் என்பதாக சொன்னார். ஹாஜா பாக்கி பில்லா என்ற ஒரு பெரிய அறிஞர், பக்தாதுடைய ஒரு குளிரான சந்தர்ப்பம், மிக கடும் குளிர். அந்த குளிர் நேரத்துல டெல்லியுடைய கடுமையான குளிர், அந்த குளிர் நேரத்துல ஹாஜா பாக்கி பில்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இரவு தொழுகை தொழுதுட்டு அவர்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று வந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஆசை வந்து விட்டது, இல்லை நாம் இன்னும் தொழ வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முசல்லாக்கு வர்றாங்க. அந்த முசல்லாவில் ஒரு பூனை, அது குளிரால் நடுங்கி முசல்லாவிற்குள் அப்படியே அது தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறது. ஹாஜா பாக்கி பில்லா ரஹிமஹுல்லாஹ் தொழ வந்தவர்கள் முசல்லாவை அகற்றாமல் அந்த பூனைக்கு இன்னும் என்ன செஞ்சாங்கன்னா, அது குளிரில் நடுங்காமல் இருப்பதற்கு தன்னுடைய போர்வையும் சேர்த்து போர்த்திவிட்டு அவர்கள் உறங்கினார்கள். மறுநாள் அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத் என்ற தன்னுடைய நேசத்தை ஏற்படுத்தி விட்டதாக அவர்களுடைய மகான், அவர்களுடைய குருவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செஞ்சார். ஏன் இந்த இவ்வளவு காலம் நான் செய்த திக்ருகள், இவ்வளவு காலம் நான் செய்த முராக்கவாக்கள் இந்த பயிற்சியின் பின்னணியில் எனக்கு வழங்கப்படுகிறதா? இல்லை இல்லை, ஒரு பிராணிக்கு நீங்கள் காட்டிய அன்பை அல்லாஹ் பொருந்தி கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு விலாயத் என்ற உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்களுடைய ஷேக் சொன்னாங்களாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால வலிமார்கள் அவர்கள் எல்லா மக்கள் மீதும் அன்பு கொண்டவர்கள், மதங்கள் தாண்டி அவர்களுடைய உறவுகள், எல்லா மக்களையும் அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது சோனவாதிகளாக ஆக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய உச்சபட்ச அன்பு என்பதாக எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்களாக வலிமார்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வலிமார்களுடைய உன்னதமான பண்புகளாக இருந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் வாழ்ந்த வலிமார்கள் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய பாடங்கள் என்ன? வாழ்ந்த வலிமார்களுடைய இந்த பண்புகள், இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு முறை இந்த பண்பின் முன்னிறுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஆழமான பற்று எந்த அளவு உள்ளத்தில் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் எந்த அளவு குடிகொண்டிருக்கிறார். ஒரு நாற்காலியில் அசுத்தம் இருந்தால் அந்த நாற்காலியில் நாம் உட்காரதில்லை. ஒரு அமரும் இடத்தில் அசுத்தம் இருந்தால் அந்த இடத்தில் நாம் அமர்வதில்லை. ஆனால் மனிதனே, உன் உள்ளத்தில் 1000 அசுத்தங்களை வைத்திருக்கிறாய், உன் ரப்பு எங்கே அந்த உள்ளத்தில் இடம் பிடிப்பான்? 1000 அசுத்தங்கள் இருக்குது. மனிதன் எவ்வளவு விரோதங்கள், குரோதங்கள், பொறாமைகள், ஆபாசங்கள், எத்தனை விஷயங்களை தன் மனதில் ஏந்தி இருக்கிறான். யோசித்து பார்க்க வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கியவர் தான் இறைநேசர் என்ற அந்த முதல் நாம் சொன்ன அடையாளம் அடிப்படையில் நம்முடைய உள்ளம் அது எவ்வளவு அழுக்காக இருக்கிறது, அந்த உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த எவ்வளவு நாம் தேவை கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே இறைநேசர்களை பற்றி பேசக்கூடிய நாம், இந்த சபையில் கேட்கக்கூடிய நாம் உறுதி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இறைவா, என்னுடைய உள்ளத்திலும் நீ இறங்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலும் நீ குடிகொள்ள வேண்டும். இறைவா, அப்படிப்பட்ட உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்து என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. நாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய முதல் விஷயம், வஸக்கிஹா வஅன்த கைரு மன் தஸக்காஹா. இறைவா, என் உள்ளத்தை தூய்மையாக்கு,
நீதான் உள்ளத்தை தூய்மையாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய். இதை நாம் கேட்டு இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வழிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வலிமார்களை நீங்கள் இரவு முழுக்க பேசினாலும் சரி, வலிமார்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பேசினாலும் சரி, அந்த வலிமார்களுக்கு இறங்கிய அருள், அல்லாஹ்வுடைய அந்த அன்பு பார்வை நம் மீது ஏற்படாது. கண்ணியத்திற்குரிய எதுவரை நாம் அந்த பாதையில் பயணிக்கவில்லையோ இது வெறுமனே பேச்சுக்களாக முடிந்துவிடும். இரண்டாவது, ஷரியத்துடைய பிடிப்பான வாழ்க்கை, ஷரியத் சுன்னத்துடைய பிடிப்பான வாழ்க்கை. இதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலைவர் அவர்கள் வருத்தத்தோடு சொன்னதை போன்று நிலைமைகள் என்னவென்றால், பள்ளிவாசல்கள் எல்லாம் காலியாகி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு பள்ளியும் நாமே தாரை வார்த்து கொடுக்கிறோம். இதோ தொழக்கூடிய நபர்கள் இல்லை, இந்த பள்ளியை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் செயல் அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளியாக தாரை வார்த்து கொண்டே இருக்கிறோம். குற்றம் யார் மீதும் கிடையாது. குற்றம் முஸ்லிம் சமூகத்தின் மீது. யாரெல்லாம் பள்ளிக்கு தொழ வரவில்லையோ அவர்கள் எல்லாம் பள்ளிவாசலை பிறருக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறார்கள். நம்முடைய சொத்தை இன்னொருத்தருக்கு நம்ம எழுதி கொடுக்கிறோம், 10 பைசா எதிர்பார்க்காம. அதுவும் நம்மள்ட்ட ஏமாத்தி ஒருத்தர் எழுதிட்டு போறாருன்னா நம்ம கையெழுத்து போடுவோமா? ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பள்ளிக்கு வராமல், தொழுகையில் முன்னணியில் நிற்காமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பிறருக்கு எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடியவர்கள் மறுமையில் அல்லாஹ் முன்னால் கைகட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் ஷரியத் சுன்னத்துடைய பிடிப்பான வாழ்க்கை, ஆண்கள் தாடியுடைய தோற்றம், பெண்கள் பர்தாவுடைய அந்த நிலை, இதுவெல்லாம் இருந்தால்தான் அந்த இறை நேசர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியதை போன்று நம் மீதும் அல்லாஹ் அருளை இறக்குவான். ஷரியத் சுன்னத்துடைய பிடிப்பான வாழ்க்கை வேண்டும். மூன்றாவது, பொருளாதாரத்தில் ஹலாலுடைய பேணுதல். எந்த இறைநேசரும் ஹராமை உட்கொள்ளக்கூடிய, ஒரு அணு அளவு ஹராமை நெருங்கக்கூடிய பழக்கம் எந்த இறைநேசத்தையும் கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா, அவர் பேங்க்ல லோன் வாங்கி இருக்கிறாருங்க, இந்த மாதிரி இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கிறாருங்க. ஒவ்வொரு நபருடைய முஸ்லிமுடைய பின்னணியில பார்த்தாலும் அவர்கிட்ட ஹராம் ஏதோ அடிப்படையில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னதை போன்று, ஹராம் அது ஒரு நாள் புகை ஒட்டுவதை போன்று உங்கள் ஒவ்வொரு மீதும் ஒட்டக்கூடிய காலம் வரும். அந்த காலத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படலாம், உங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம், நீங்கள் தத்தளிக்கக்கூடிய நிலையில் விடப்பட்டு விடலாம். அந்த நிலைக்கு ஏற்ப எல்லா முஸ்லிம்கள் அவர்களுடைய வீடு, வாகனங்கள், அவங்களுடைய கடைகள் எதுவெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் வட்டியுடைய ஏதோ ஒரு தொடர்பு ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. நிர்பந்தம் என்று சொல்லி நாம் அதில் நாம் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஹலாலுடைய அந்த உணவு, இதுதான் ஒரு நபருடைய அல்லாஹ்வுடைய இறை நேசம் கிடைப்பதற்கான வழிகளில் ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் படைப்பினங்கள் மீது உள்ள பாசம், நம்ம யோசிக்கணும். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த அன்பு நமக்கு நீடித்திருக்கும், வலிமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு இருக்கும். இன்னைக்கு நாம ஒருத்தர்கிட்ட துவா செய்யன்னு கேட்கிறோம். மகான்கள் சொல்லுவாங்கன்னா, துவா செய்தல் ஒன்று இருக்கிறது, துவாவை வாங்குதல் என்று ஒன்று இருக்கிறது. துவாவை வாங்குறதுனா என்னங்க? ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய சேவையை பார்த்து மனமாற அவர் கேட்காமலேயே துவா செய்கிறார். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுடைய பணிவிடைகளை பார்த்து அவர், அதற்கு எங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லாமலேயே இவர் தன்னுடைய மாணவனுக்கு துவா செய்வாரேயானால் இந்த பிரார்த்தனை இது 1000 மடங்கு அற்புத சக்தி கொண்டது என்பதாக சொன்னாங்க. துவா கேட்கறது ஒன்று இருக்குது, எங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றது இருக்குது, கோரிக்கை வைத்தல். இன்னொன்னு, அந்த நபராக பார்த்து பிரார்த்தனை செய்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, வலிமார்களுடைய துவா எப்ப நமக்கு கிடைக்கும்? வலிமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு எப்போது அதில் பங்கு கிடைக்கும்? ஒன்று, மேலே சொன்னப்பட்ட வலிமார்களுடைய பண்புகளை நாம் ஏற்று செயல்பட்டால், அவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் செய்தார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிரார்த்தனையில் எல்லாம் நமக்கும் பங்கு கிடைக்கும், நமக்கும் பங்கு கிடைக்கும். நாம் நம்முடைய நடத்தையின் மூலம் அவங்களுடைய அந்த பிரார்த்தனையில் பங்கு பெறக்கூடியவர்களாக ஆயிடுவோம். இல்ல அப்படின்னா வலிமார்களுடைய சாபத்தில் பங்கு கிடைத்துவிடும் சொன்னாங்க. வலிமார்களுடைய பிரார்த்தனையில் பங்கை வாங்கவில்லை என்றால் சிலர் இப்படி மாறிவிடுவார்கள், வலிமார்களுடைய சாபத்தில் பங்கு பெற்று விடுவார்கள் சொன்னாங்க. யார் ஷரியத் சுன்னத்திற்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்றாரு, யார் தீனுடைய விஷயத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார், ஹராமுடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அந்த நபருக்கு வலிமார்களுடைய சாபம் எட்டும் என்பதாக சொன்னார். வலிமார்களுடைய இடங்கள் அது வெறுமனே நாம்
வந்து கூடி செல்லக்கூடிய இடங்கள் மட்டுமல்ல, அந்த இடங்களில் இருந்து படிப்பினைகளை பெற்று செல்ல வேண்டும். வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒப்பந்தத்தை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை கூடிவிட்டோம், நாம் சில உணவுகளை சாப்பிட்டு கலைந்து விட்டோம், இதுவல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தௌபா செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை போங்கை மாற்ற வேண்டும், ஷரியத் சுன்னத்திற்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும். அதை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். இந்த உறுதி எடுத்தால் வலிமார்களுடைய பிரார்த்தனையில் பங்கு கிடைக்கும். இல்லை என்றால் வலிமார்களை நாம் அவமதித்தவர்களாக ஆகிவிடுவோம். ஒரு மகான் அபு யசீத் அல் பஸ்தாமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அந்த மகான் அவங்க தன்னுடைய மாணவர்கள் புடைசூழ புறப்படுறாங்க. யாரை பார்க்கறதுக்கு? அந்த காலத்துல இவர்களுக்கு நிகராக இருந்த ஒரு இறைநேச செல்வர் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு போறாங்க. அபு யசீத் தன்னுடைய மாணவர்களோட போறாங்க. போன நேரத்துல யார் அந்த இறைநேசர் என்று சொல்லப்பட்டதோ அந்த நபரை நெருங்கி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செஞ்சாருன்னா எச்சில் துப்புனாருங்க. எச்சில் எந்த பக்கம் துப்புனாருன்னா கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி எச்சில் துப்புனார். அபு யசீத் ரஹிமஹுல்லா தன்னுடைய மாணவர்களோடு போறாங்க. அந்த ஒரு இறைநேசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகான் இருக்கிறாருன்னு அவரை சந்திக்கலான்ட்டு போறாங்க. ஆனால் யாரை மகான் என்று சந்திக்க செல்கிறார்களோ அந்த நபருடைய காட்சியை பார்க்கிறாங்க. அவர் கிபிலாவை முன்னோக்கி எச்சில் துப்பினார். அபு யசீத் ரஹிமஹுல்லா அவங்க உடனே தன்னுடைய மாணவர்களோடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, ஹதரத் ஏதோ மகான் ஒருத்தரை சந்திக்க போலான்னு சொன்னீங்க, நீங்க செல்லும் வழியில் திரும்புகிறீர்களே, என்ன காரணம்? அப்ப அபு யசீத் அல் பஸ்தாமி ரஹிமஹுல்லா சொன்னாங்களாம், நாம் சந்திக்க சென்ற மகான் என்று அறிமுகமானவர் அவர்தான், அவரைத்தான் நாம் கேள்விப்பட்டு சந்திக்க வந்தோம். எப்போது அவர் கிபிலாவுடைய திசையை நோக்கி எச்சில் துப்பினாரோ அவர் மகானாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த ஒழுக்கம் தெரியாதவர், நபி சொன்ன இந்த ஒழுக்கம் தெரியாதவர், அவர் இறைநேசராக இருக்க முடியாது. தவறான தகவல் நமக்கு வந்துவிட்டதோ நாம் திரும்பி விடலாம் என்று நாம் திரும்புகிறேன் என்று சொல்லி அபு யசீத் அல் பஸ்தாமி சொன்னாங்கன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஒழுங்கீனமான ஒரு காரியம், இதை நம்முடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் இதுல என்னங்க பெருசா வரப்போகுது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் இறைநேசர்கள் இந்த ஒரு காரியத்தை கண்டும் கோபப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த திருச்சபை, அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஒழுங்கீனமான மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் நடந்தால் அவர்களுடைய சாபம் ஏற்படுமா, அவர்களுடைய துவா ஏற்படுமா, முடிவு செய்ய வேண்டும். அபு யசீத் அல் பஸ்தாமி கிபிலாவை நோக்கி எச்சில் துப்பினார்ங்கிற ஒரு காரணத்துல திரும்பி செல்கிறார்கள். அப்படி பார்த்தா எத்தனையோ இறைநேசர்கள் இங்கிருந்து ஓடி இருப்பார்கள். ஒவ்வொரு மசார் அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், இறைவா ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட நானும் வந்தேன், ஆனால் என்னுடைய அந்த கபரிலேயே அந்த கபரை சுற்றி வருகிறார்களே, இது என்ன காபத்துல்லாவா? இதை சுற்றி வருவதற்கு, இதில் புனிதம் கொண்டாடுவதற்கு எந்த இறைநேசர் ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட வந்தார்களோ அந்த இறைநேசர்களுடைய மன்னரையிலேயே ஓரிரை கொள்கைக்கு முரணான விஷயங்கள் நடைபெறுமானால் அந்த இறைநேசரின் துவா ஏற்படுமா, பத்துவா ஏற்படுமா, முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒழுங்கீனமான ஒரு காரியத்திற்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள், கோவப்பட்டார்கள். இன்னும் ஒரு சரித்திரத்தில் அவங்க அற்புதமான ஒரு தகவலை சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு மகான், அந்த மகானுடைய சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் சயீத் அவங்க ஒரு நபரை சந்திக்க செல்கிறார்கள். மிகப்பெரிய இறைநேசர் சயீத் இப்னு முஸையிப் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க தன்னுடைய மாணவர் ஹிஷாம்கிட்ட, ஒரு நபரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவரை போய் சந்திச்சுட்டு வா சொன்னாரு. சயீத் இப்னு முஸையிப் சொன்னாங்க, அவருடைய தோற்றம் எல்லாம் பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும், உடல் எல்லா இடமும், ஆனா அந்த நபருடைய முகம் மட்டும் கருத்து இருக்கும், அவரை போய் பார்த்து விட்டு வர சொன்னாங்க. இந்த ஹிஷாம் என்ற மாணவர் போனாரு. அதே மாதிரி அந்த இடத்துல அவருடைய உடல் தோற்றம் எல்லாம் வெண்மையாக இருக்கக்கூடிய நபர், ஆனால் முகம் மட்டும் கண்ணங்கரேன்னு இருக்குது. பார்த்து விட்டு அந்த ஹிஷாம் மாணவர் ஓடோடி வந்து, சயீத் அவர்களே விகார முகமாக இருக்கிறது, உடலெல்லாம் சலாமத்தாக இருக்கிறது, இந்த தோற்ற முகம் மட்டும் விகாரமா இருக்குதுன்னு சொன்ன நேரத்துல சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், ஒரு நாள் நான் அவரை சந்திக்க சென்றேன், அவர் சஹாபாக்கள் விஷயத்தில் குறை சொல்லிக் கொண்டிருந்தார், நபித்தோழர்கள் விஷயத்தில் அவமரியாதையாக பேசிக் கொண்டிருந்தார். உடனே நான் அவருக்கு எதிராக சொன்னேன், இன்கான காதிபன் ஃபஸவ்வதல்லாஹு வஜ்ஹஹு, இவன் பொய்யனாக இருப்பானே ஆனால் இறைவா இவனுடைய முகத்தை கருப்பாக்கி விடுன்னு நான் சொன்னேன்.
அந்த நேரத்தில் இருந்து அவருடைய முகம் இப்படி மாறிவிட்டதுன்னு சொல்லி இமாம் சயீத் இப்னு முஸையிப் சொன்னாங்களாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம யோசிக்கணும், ஒரு மகானுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சஹாபாக்களுடைய அந்த பண்புகளில் அந்த நற்பேற்றில் குறை சொல்வதை போன்ற அமைந்த காரணத்தினால ஒரு மகான் சாபம் விட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு அவர்களுடைய மன்னரையும் நடக்கக்கூடிய எத்தனையோ ஒழுங்கீனமான காரியங்கள், எத்தனையோ அவமரிக்காதையான செயல்கள், இந்த செயல்கள் எல்லாம் நடக்கும்போது அந்த இறைநேசருடைய துவா கிடைக்குமா அல்லது அந்த இறைநேசருடைய பத்துவா கிடைக்குமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் நாம் முடிவெடுக்க வேண்டும். இறைநேசர்கள் மதிக்கத்தக்கவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதங்கள், அந்த பல அற்புதங்களை அல்லாஹ் கராமத்துகளை கொடுத்திருக்கிறான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுடைய பிரதான நோக்கம் உம்மத்துல ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், ஓரிரை கொள்கை மக்கள்கிட்ட போதிக்கணும், ஷரியத் சுன்னத்துடைய வாழ்க்கை மக்கள்கிட்ட போதிக்கணும், அல்லாஹ்வோடு எல்லா மக்களையும் இணைக்க வேண்டும் என்ற மாபெரும் அந்த பணியில் புறப்பட்டு வந்தவர்கள் தான். அந்த பணியை நாம் நம்முடைய வாழ்வில் ஏந்தி செயல்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நல்ல பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோமே ஆனால் அவருடைய துவாவில் நமக்கு பங்கு கிடைக்கும். அதனால இந்த மசார்கள் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், மார்க்க முரணான விஷயங்கள், எது ஷரியத் அனுமதித்திருக்கிறதோ அந்த எல்லைக்குள் நம்முடைய அத்தனை விஷயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். தாராளமாக திக்ருடைய மஜ்லிஸுகள், இன்னவர மஜ்லிஸுகள், பயானுடைய மஜ்லிஸுகள், இதுவெல்லாம் தடையல்ல. மாறாக எதுவெல்லாம் இணை வைப்பிற்கு வழிகோலக்கூடியதாக இருக்கிறதோ அது போன்ற விஷயங்கள், அந்த நேசர்களே விரும்பாத காரியங்கள், அதை நாம் செய்து அவர்களுடைய அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற முடியாது. அதனால இனி வரக்கூடிய காலங்களிலும் இது போன்ற சபைகளை நல்ல முறையில் தீனுடைய அமைப்புல இதே மாதிரி ஒரு பரக்கத்தான மஜ்லிஸுகளாக, இது தீனுடைய விளக்கத்தை தரக்கூடிய நல்ல மஜ்லிஸுகளாக அந்த இறைநேசர்களை போன்று நாமும் வாழ வேண்டும், வாழ்வதற்கு உறுதி எடுக்க வேண்டும் என்று இந்த எண்ணத்துடன் பிரிந்து செல்லக்கூடிய மஜ்லிஸுகளாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஜ்லிஸுகளை ஆக்கியல் புரிவானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் தௌபாவுடைய சிந்தனை ஏற்படுத்தி ஷரீஅத் சுன்னத்துடைய அந்த வாழ்க்கையை 100% பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எல்லா நபர்களையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த இறைநேசர்களுடைய வாழ்வில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருந்ததோ, என்னென்ன பரிபூர்ணமான விஷயங்கள் இருந்ததோ அது அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம்ம அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.